ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை கிச்சன் பை ஃபசா. நான் இன்றைக்கி என்னோடய சேனலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியான இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் செய்யக்கூடிய ஸ்ப்ரிங் ரோல், அப்படி இல்லைன்னா சமோசா ஷீட். மாவே பிசையாமல் உருட்டாமல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கட்டாயம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இதுக்காக வேண்டி நான் எனக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் ஆட்டா மாவு, அப்படி இல்லைனா கோதுமை மாவு 125 கிராம் எடுத்துக்கிறேன். கூடவே மைதா, அப்படி இல்லைனா நாங்கள் கடைகளில் வாங்குகிற அந்த வெள்ளை நிற மாவு 125 கிராம் நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்குள்ளே டேஸ்ட்டுக்காக வேண்டி அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ஆட்டா வச்சு பண்ணுறது விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக 250 கிராம் அளவு மைதா மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம். பட் மைதாவோட பாவனையை வந்துட்டு என்ற வர குறைச்சிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே 500 மில்லிலிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாத பேட்டராக இதை கலந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் விஸ்க் வச்சு கலக்குறீங்க அப்படின்னா நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு வடி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படியும் ஒரு கட்டிகள் இல்லாத பேட்டராக கலந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பேட்டரும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை வச்சு எப்படி ஷீட் செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்காக வேண்டி இன்றைக்கி ஒரு சட்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதை நல்லா கொதிக்க விடுறேன். நீங்கள் பயன்படுத்துகிற இந்த நன்ஸ்டிக் பேனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சட்டி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த ஷீட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவிச்சு தான் எடுக்கிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி தண்ணீர் கொதிக்கும்போது உங்கள் பேனை லேசாக டிஷ்யூ வச்சு கொஞ்சம் ஆயிலால் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நிறைய க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உருண்டும், இந்த மாதிரி விரிக்க முடியாமல் போயிடும். ஸோ லேசாக க்ரீஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பேட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி விரிச்சிட்டு அதிகளவாக இருக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் ஷீட் நல்லா தின்னாக நல்லா மெல்லிசாக கிடைக்கும். ஸோ தடிப்பமாயிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இதை வேக வச்சுக்கலாம். நீராவியில் தான் நாங்கள் இன்றைக்கி இதை வேக வச்சுக்கிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா பச்சை எதுவுமே இல்லாமல் வேகும் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். வேக முன்னுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஷீட் கிழிஞ்சு போயிடும். ஸோ அதுவாகவே பேன்லேருந்து கலண்டு வரும் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்காக நீங்கள் ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது, ஷீட் முருகிடும். ஸோ கணக்காக இந்த பேன்லேருந்து லேசாக அது விலகி வரும்போது இந்த மாதிரி எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசான ஷீட் சூப்பராக கிடச்சிருச்சு. எவ்வளோ மெல்லிசு அப்படின்னு பார்த்திங்கன்னா கையால் நான் காட்டும்போது என்னோடய கை அடுத்த பக்கம் தெரிகிற அளவுக்கு மெல்லிசாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான, இப்போ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியான அண்ட் ரொம்ப ஆரோக்கியமான சமோசா அண்ட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நான் இன்னொன்று உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். அதே மெத்தட் தான். கொஞ்சம் சேர்த்துட்டு உங்கள் பேன் அளவுக்கு இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க. ஷீட் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பேனை பெரிய பேன் வச்சு செஞ்சுக்கோங்க. அதிகளவாக இருக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்துருங்க. அப்போ தான் ஷீட் மெல்லிசாக கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த நீராவியில் வச்சு இதை வேக வச்சுக்க வேண்டியது தான். நல்லா வெந்ததுக்கப்புறமா பேனில் இருந்து எடுத்துருங்க. ஓரங்கள் கொஞ்சம் வளசலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கத்திரி வச்சு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி அது கலண்டு வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம்.
250 கிராம் அளவு அந்த மாவுக்கு வந்துட்டு நிறைய ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இஃப்தார் வர ரமலான் மாதத்தில் இஃப்தாருக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஷீட்ஸ் வச்சு உங்களுக்கு சமோசா இல்லாட்டி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் செஞ்சு வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா தேவையானப்போ உங்களுக்கு எடுத்து பொரிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு டக்குன்னு அப்படியே செஞ்சுட்டு போயிடலாம். பிசைஞ்சு அதை உருட்டி அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக ரொம்ப மெல்லிசான ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும். நீங்கள் இதை செஞ்சதுக்கப்புறமா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது கட்டாயம் ஆயில் தடவணும். இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு தான் நீங்கள் அடுத்த ஷீட்டை வைக்கணும், இல்லைன்னா ஒட்டிடலாம். அண்ட் இது எல்லா ஷீட்டையும் பண்ணி முடிஞ்சு ஒரு கிச்சன் டவலால் நீங்கள் மூடி இந்த ஷீட் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும் வரைக்கும் மூடி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த ஷீட்ஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எங்களுக்கு விரும்பின ஷேப்புக்கு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மற்ற ஷீட்டை வைக்க முன்னாடி நீங்கள் நல்லா ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் ரொம்ப தடவ வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக அந்த ப்ரஷ்ஷுக்கு நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதை வச்சு எப்படி ஸ்ப்ரிங் ரோல் அண்ட் சமோசா பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஷீட் எவ்வளோ மெல்லுசாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் விரும்பின வடிவத்துக்கு இதை மடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா வேண்டிய மாதிரி இதை நீங்கள் மடிச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டான அண்ட் மெல்லிசான ஷீட். இன்றைக்கி நாங்கள் ஆட்டா பயன்படுத்தி செஞ்சதுனால இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதுக்கு பயன்படுத்துகிற ஃபில்லிங் ரெசிபி நான் இன்றைக்கி ஒரு ஃபிஷ் ஃபில்லிங் ரெசிபி, டின் ஃபிஷ் ஃபில்லிங் ரெசிபி பயன்படுத்துகிறேன். ரெசிபி வேணும் அப்படின்னா நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணின ஃபில்லிங் ரெசிபிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு ஃபில்லிங் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு வழமையாக நாங்கள் ஸ்ப்ரிங் ரோல் மடிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை விட பெருசாக ஷீட் வேணும் அப்படின்னா தாராளமாக ஒரு பெரிய பேன் யூஸ் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி செய்கிற இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்துட்டு மீடியம் சைஸில் சரியான அளவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரத்தை வந்துட்டு கொஞ்சம் மைதா பேஸ்ட் அப்படி இல்லைன்னா கோதுமை பேஸ்ட் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ ஃப்ரை பண்ணும்போது அது பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்களா, சூப்பரான அண்ட் ரொம்ப ஈஸியான ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நான் இன்னொன்று உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். அதே மெத்தட் தான். நான் ஏற்கனவே வந்துட்டு ரப்பிங் ஷீட் வச்சு ரப்பிங் பேப்பர் வச்சு உங்களுக்கு இந்த சமோசா அண்ட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் டீப்பாக வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த சமோசா செய்கிற மெத்தடும் வந்துட்டு அதில் நான் டீப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வேணும்னா என்னோடய அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சமோசா பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷீட்டை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓரங்களை மட்டும் கொஞ்சம் மைதா பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி உள்ளால சேர்த்து மடித்து வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் காற்று புகாத ஒரு பக்கெட்டில் மாதிரி அடைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இஃப்தார் ரமலான் மாதத்தில் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணாமல் 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பொரிக்கும் போது நல்லா கோல்டன் ப்ரௌன் பொன்னிறம் ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இந்த ஈஸி சமோசா அண்ட் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கட்டாயம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.